ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோல்டு வேல் அஃபிஷியல் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, தமிழக அரசியலில் ஒரு புதிய பிரச்சனை ஒன்று கிளம்பியிருக்கு. அதுவும் பர்டிகுலராக இது வரைக்கும் இருமொழி கொள்கை விசஸ் மும்மொழி கொள்கை பிரச்சனை மட்டும்தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போது தமிழகத்தில் இது வரைக்கும் எம்பி சீட் வந்து 39 இருந்தது. ஆனால் இதுக்கு மேலே 31 சீட்டாக 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக கிளப்பியிருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக இன்னைக்கு பற்றியில் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம்னா, தமிழக அரசியல்ல இதுவரைக்கும் இருமொழி கொள்கை விசஸ் மும்மொழி கொள்கை பிரச்சனை மட்டும்தான் போயிட்டு இருந்துச்சு. அதுவும் பர்டிகுலரா தமிழக முதல்வர் விசஸ் பிஜேபியினுடைய தமிழக தலைவர், இவர்கள் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை படுமோசமா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இருமொழி கொள்கை வேணுமா அல்லது மும்மொழி கொள்கை வேணுமா, அதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை ஒரு வகை பூதாகரமா கிளம்பிட்டு இருந்தாலும் இப்போ இன்னொரு சைடு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கிளம்பி இருக்கு. அது என்னன்னா, தமிழகத்துல எம்பி சீட் வந்து மொத்தம் 39 இருக்குது. பட் இதுக்கு மேல 2026 நம்முடைய எலெக்ஷனுக்கு அப்புறம் 31 சீட்டா மாத்த போறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை தமிழக முதல்வர் கிளப்பியிருக்காரு. ஆக்சுவலா பேசிக்கா தெரிஞ்சுக்கணும்னா, இந்தியாவில் இருக்க எல்லா தொகுதியும் சேர்த்து மொத்தம் 543 தொகுதி இருக்கு. 1971 மக்கள் தொகை கணக்கெடுத்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் எல்லா தொகுதியும் எல்லா மாநிலத்திலும் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த வரிசையில் தமிழகத்துல 39 சீட் இருக்கு. பட் இது வரைக்கும் 1971 அப்புறம் 2025 கிட்டத்தட்ட 45 வருஷம் பக்கமாக ஆக போகுது. இது வரைக்கும் மக்கள் தொகையில தமிழகத்துல பெரிய லெவலில் மாற்றம் ஏற்படல. அதனால மேபி வந்து மக்கள் தொகை வந்து அதிகமாக இல்லாத காரணத்தினால 39 தொகுதியாக இருக்கிறது 31 தொகுதியாக மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரியே ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் ரெண்டு பேருக்குமே ஆகாது, பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலராக தமிழகத்துக்கு வந்து கரெக்டாக வரி கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி 3000 to 4000 கோடி பக்கமாக எங்களுக்கு நிதி கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான குற்றச்சாட்டை எடுக்கிறாங்க. அதனால இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. மேபி இதன் மூலமா கூட அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். அதே மாதிரியே தமிழகம் மட்டும் கிடையாது, சவுத் இந்தியாவில் எம்பி சீட்ஸ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் கிடையாது நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. அதுவும் பர்டிகுலராக கர்நாடகாவில் 20 எம்பி சீட் இருக்கு, தமிழகத்தில் 39 எம்பி சீட், அதே மாதிரி ஆந்திராவில் 25 எம்பி சீட், அதே மாதிரி கர்நாடகாவில் 28 எம்பி சீட், அதே மாதிரி தெலுங்கானாவில் 17 எம்பி சீட் இருக்கு. ஆக்சுவலாக ஓவராலாக கணக்கு போடும்போது கிட்டத்தட்ட 130 சீட்டு பக்கமாக தான் வருது, பாண்டிச்சேரியும் சேர்த்தும் பொழுது. இவ்வளோ வந்து குறைவாக இருக்கு. ஆனால் பேலன்ஸ் இருக்க 400 சீட்டுக்கு மேலே எல்லாமே நார்த் சைடு தான் அதிகமாக இருக்கு. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் சொல்றாரு. ஆக்சுவலா தமிழக முதல்வர் வைக்கிற ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா, ஆல்ரெடி 39 சீட் இருக்குது, இப்பவே வந்து எங்களால பார்லிமெண்ட்ல எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, நாங்க வந்து எங்க விஷயத்த சொன்னா கூட எதிர்கட்சிகளோ மற்ற கட்சி தலைவர்களோ அதை வந்து எளிதாக நிராகரிச்சிடுறாங்க. 39 சீட் இருக்கும் போதே இதே நிலைமைனா 31 சீட் வரும்போது எங்க தமிழக மக்களினுடைய குரலை வந்து நாங்க எப்படி எழுப்புவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை பகிரங்கமா வைக்கிறாரு. இந்த பிரச்சனையை சீக்கிரமா முடிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக வருகிற மார்ச் 5ஆம் தேதி ஒரு முக்கியமான அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசாங்கம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இதுல கிட்டத்தட்ட 40 அப்ரூவ்டு கட்சிகள் வரப்போறாங்க. அதே மாதிரியே இந்த பிரச்சனையை மட்டும் வந்து பேசாம முக்கியமா நீட் பிரச்சனையாகட்டும், இருமொழி கல்விக் கொள்கை, அதே மாதிரி தேசிய கல்விக் கொள்கைகளுக்கு எதிராக இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து இந்த இடத்துல பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரியே இவர்கள் எல்லாரும் பேசி ஒரு மனதா நம்ம வந்து ஒற்றுமையா இருந்தா தான் நம்ம பார்லிமெண்ட்ல நம்முடைய குரலை வந்து தொடர்ந்து எழுப்ப முடியும், இல்லைன்னா நம்மளை முடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழக முதல்வர் சொல்றாரு. இந்த விஷயத்தை மட்டும் தமிழக முதல்வர் சொல்லாம இன்னொன்று பிஜேபியை கடுமையா வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஆக்சுவலா உங்களால தமிழகத்துல மும்மொழி கல்விக் கொள்கை கொண்டு வர முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த பிரச்சனையை வந்து நீங்க கையில் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மிகவும் பகிரங்கமா சொல்லியிருக்காரு. அதே மாதிரியே நீங்க வந்து எங்களுக்கு தராத நிதியை ஒரு 10,000 கோடி சேர்த்து எங்களுக்கு கொடுத்தாலும் நாங்க வந்து எங்க தமிழகத்துல மும்மொழி கொள்கைக்கு வந்து விட மாட்டோம், நாங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு சொல்லி மிகவும் பகிரங்கமா சொல்லியிருக்காரு. அதே மாதிரியே இதற்கு ரிப்ளை பண்ற விதமா அண்ணாமலை அவர்கள் இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறார். ஆக்சுவலா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு, நாங்க இது வரைக்கும் எங்க கட்சி சார்பிலையோ அல்லது எந்த தலைவர்களாவது நாங்க வந்து தமிழ்நாட்டில் பார்லிமெண்ட் சீட்டை குறைக்க போறோம் அப்படின்னு ஏதாவது பேசியிருக்கோமா, இது வரைக்கும் எங்களிருந்து வார்த்தையே வர கிடையாது. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சியில் இருக்கும்போது கூட அவர்கள் கூட பேசினாங்க. ஒரு டைம் வந்து சென்செக்ஸ் எடுத்துட்டு பார்லிமெண்ட், அதாவது பர்டிகுலரா நார்த் சைடு மட்டும் எம்பி சீட் அதிகம் பண்ணிடலாம், சவுத் சைடு வந்து எம்பி சீட்டை கவர் பண்ணிடலாம் அப்படின்னு அவர்கள் கூட பேசியிருக்காங்க. பட் நாங்க வந்து இது வரைக்கும் ஒரு டைம் கூட பேசினது கிடையாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு.
அதே மாதிரியே அவர் வந்து இந்த விஷயத்தை மட்டும் பேசாம பர்டிகுலரா தமிழக அரசியல் தலைவர்கள் எல்லாருமே நீங்க வந்து உங்க பசங்களை கொண்டு போய் பிரைவேட் ஸ்கூல்ல தான் விடுறீங்க, அது இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தான் விடுறீங்க, அங்க வந்து 3 to 4 லாங்குவேஜ் இருக்கு, அவர்கள் கத்துக்கிட்டு ஈஸியா வெளிநாடு போய் சர்வே ஆறாங்க. ஆனா இங்க இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எல்லாருமே 2 லாங்குவேஜ் தான் படிக்கிறாங்க, அவர்களால வேற ஒரு ஸ்டேட்டுக்கும் கூட வேற ஒரு கண்ட்ரி கூட போக முடியாத ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் இருக்கு. அந்த சுச்சுவேஷன் புரியாம நீங்க வந்து இதுல அரசியல் ஆதாயம் தேடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதே மாதிரியே இந்த பிரச்சனை இதோடு மட்டும் இல்லாம நிறைய டிஎம்கேல இருக்க முக்கியமான நிர்வாகிகள் எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு ஹிந்தியில ஏதாவது லெட்டர் எழுதினாங்கன்னா ஊர் பேரை ஹிந்தியில இருக்கிறத அழிக்கிறது, அதே மாதிரி போஸ்ட் ஆபீஸ்ல போய் அழிக்கிறது, பிஎஸ்என்எல் ஆபீஸ்ல போய் அழிக்கிறது, அதே மாதிரி கவர்மெண்ட் ஆபீஸ் போய் அழிக்கிறது, இந்த மாதிரி ஹிந்தி எங்கெங்க எழுதியிருக்காங்களோ எல்லா பக்கமும் போய் அழிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு டைம் வந்து ஹிந்தியில எழுதுறத அழிக்கிறது தெரியாம இங்கிலீஷ்ல இருக்கிற லெட்டரை வந்து அழிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கொடூரமான சம்பவங்கள் தொடர்ந்து தமிழகத்துல நடந்துட்டா இருக்கு.